நிச்சயமாக நீங்க இன்னைக்கு ஒளிபரப்பி இருக்கக்கூடிய காணொளிகளே ஒரு மனநிலையை கொடுக்குது என்று நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுவா திருப்பரங்குன்றத்தை பத்தி முதல்ல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மத ஒற்றுமையின் சின்னமாக திகழ்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாகவே நான் திருப்பரங்குன்றத்தை பார்க்கிறேன். நான் திருப்பரங்குன்றத்தில் 30 ஆண்டுகளாக வசிப்பவம் என்கிற முறையில் இந்த ஊரின் மீது எனக்கு கூடுதலான பிரியமும், இந்த ஊர் தான் எங்களையெல்லாம் வளர்த்த ஒரு ஊர். இந்த ஊரில் நான் பழகிய நண்பர்கள், அந்த ஊர் எனக்கு கொடுத்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அங்கே பல மதத்தவர்கள் ஒன்று கூடி வசிக்கக்கூடிய ஒரு ஊர். அது முருகனின் முதல் படை வீடாக தமிழ்நாடு முழுவதிலும் அறியப்பட்டிருந்தாலும், திருப்பரங்குன்றத்துக்குள்ளே இருக்கும்போது தான் தெரியும், அங்கே எல்லா மதத்தவர்களும் ரொம்ப உரிமையோடு வந்து போகிற ஊர். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் சமணர்கள், அவர்களுடைய சமண சின்னங்கள் ஏராளமாக இருக்குது. மலையை சுற்றிலும் சமண சின்னங்கள் இருக்குது, மலை உச்சியிலும் சமண சின்னங்கள் இருக்குது. பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு மேலே ஏறினீங்கன்னா அங்கேயும் குகைகள் இருக்குது. மலை உச்சிக்கு போனீங்கன்னா தர்கா இருக்குது. மலைக்கு மேலே ஏறி பின்னால் போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் இருக்குது. இந்த பக்கம் முருகன் கோயில் இருக்குது. பின்னால் கல்வெட்டு குகை இருக்குது. இந்த பக்கம் 7 கன்னிமார் சிலைகளோட அந்த கடவுள்கள் இருக்காங்க. இந்த பக்கம் சரவண பொய்கை இருக்குது. திருப்பரங்குன்றம் என்பது லட்சக்கணக்கான பக்தர்கள், எல்லா மதத்தை சேர்ந்த பக்தர்கள் வந்து போகிற இடம். இஸ்லாமியர்கள் ஏராளமாக மலை மேலே ஏறுவாங்க. கேரளாவிலிருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த தர்காவுக்கே வருவாங்க. அப்படி இதை நான் ஒரு ஹாட் மெல்டிங் பாயிண்ட், அதாவது பல கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு ஊராக, அவர்களுடைய திருவிழாக்களுக்கு இவர்கள் போவதும், இவர்களின் திருவிழா நடக்கும்போது அவர்கள் வந்து ரோஸ் மில்க் கொடுப்பதும் என இந்த ஊர் என்பது எல்லோரையும் முறை சொல்லி அழைக்கிற ஒரு மாமன் மச்சினன் அண்ணன் தம்பி என்று. இதை நான் இந்த ஷோக்காக சொல்ல, இதையெல்லாம் கேட்டு கேட்டுத்தான் நான் வளர்ந்தேன். அப்படி ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். இன்றைக்கும் காலையிலிருந்து நான் அந்த குரல்களை ஊடகங்களின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த பிரச்சனையை கிளப்புகிறவர்கள், இல்லை இந்த ஊரில் பிரச்சனையை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருவரும் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ இன்றைக்கு அப்படி ஒரு மத ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிற இடத்தில், எல்லா இடத்திலும் பிரிவினையை மட்டுமே தேடுகிறவர்கள் இங்கே வந்து கந்தரையும் சிக்கந்தரையும் எதிரெதிரானவர்களாக நிறுத்தி அதில் ஒரு தேர்தல் ஆண்டு சமீபித்து கொண்டு இருப்பதால் அதை அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக காயின் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல தீ வைக்கணும். பொதுவாக பாஜகவினுடைய அரசியல் என்பதே கலவரங்களின் வழியாக, மதக்கலவரங்களின் வழியாக, இரத்த ஆறின் மீது தான் இவர்களின் வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அதை நாம் பாபர் மசூதி பிரச்சனையில் ரொம்ப தெளிவாக இந்த தேசம் பார்த்தது. எப்படி ஒன்றுமில்லாமல் ஒரு இடத்தில் போய் இறங்கி பொய் வாக்குறுதிகளை நீதிமன்றத்தில் கொடுத்து அவர்கள் என்ன எல்லாம் செய்தார்கள் என்று. இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் தமிழகத்தில் செய்ய விரும்புகிறார்கள். இங்கே ஒரு அச்சத்தை விதைத்து, இங்கே ஒரு பதட்டத்தை விதைத்து, ஏதோ ஒரு வகையாக இங்கே இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்து இங்கே ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி, இந்த பதட்டத்தின் மூலம் குளிர்காய வேண்டும், அரசியல் ஆதாயம் அல்லது அரசியல் லாபம் பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இவர்கள் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த சில தினங்களாக நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. திரு முத்துகிருஷ்ணன், 1862 ஏறத்தாழ 100 ஆண்டு காலத்திற்கும் மேலாக இப்போ உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. இதற்கு எதிராக ஒரு வழக்கு வருது. அது 2013-14 காலகட்டத்தில் ஒரு வழக்கு. அது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலம். அதற்கு எதிராக அப்பீல் 2 ஜட்ஜுக்கிட்ட போகிறாங்க. அது 2017. அப்போது அவர்கள் முன்வைச்ச வாதம் இப்போ 100 வருஷமாக ஏற்றி கொண்டிருக்கிற தீபம் ஏற்றுற இடம் மோட்ச தீபம் அப்படின்னு ஆகமம் சொல்லுது, அங்கே ஏற்றக்கூடாது, இந்த இடத்துல தர்கா பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல தான் ஏற்றணும்னு அவங்க வாதிட்டாங்க. அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து எதிர்த்து வழக்காடியது. 100 வருஷமாக என்ன நடைமுறை இருக்கோ அதுதான் பின்பற்றப்படணும்னு சொன்னாங்க. நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் எழுதியிருக்கக்கூடிய வாசகம் மோட்ச தீபம் ஏற்றுற இடம் தான் இது அப்படின்னு எந்த ஆகமத்தையும் நீங்கள் காட்டலை, எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை, தர்கா சம்பந்தப்பட்டவங்களை அந்த வழக்கிலே நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி அதை நிராகரித்தாங்க. அஇஅதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் முன்வைத்த
அந்த வாதம் என்ன? இந்த இதுல 100 வருஷ நடைமுறை அப்படின்றது என்ன? என்னை பொறுத்தவரை குணா, நான் திருப்பரங்குன்றத்தில் வசித்தவன் என்கிற வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு தீபம் போடுகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு கோவிலின் ஒரு சடங்காக நடைபெறும். பொதுவாக என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் பார்த்துருக்கேன், ஒன்று ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி, இல்லை திருவண்ணாமலையில் மகா தீபம். இதுதான் 2 பெரிய தீபங்கள். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அங்கே இப்படி ஒரு தீபத்தை கோவில் நிர்வாகம் போய் ஏற்றிட்டு வரும். இப்படி ஆயிரக்கணக்கானவன் நின்று கீழிருந்து பார்க்குற இந்த நடைமுறை என்கிற விஷயமெல்லாம் 90களுக்கு பிற்பாடு வந்தது. ஏனென்றால் தொடக்கத்தில் 90களின் தொடக்கத்திலேயே இவர்கள் அங்கே இந்த பிரச்சனையை தொடங்கினாங்க. ஆனால் அவர்களால் செயல்பட முடியாமல் அவர்கள் கலைந்து சென்றார்கள். அப்பொழுதே இவர்களுடைய மனக்கிடக்கையில் என்ன இருக்கோ அதையெல்லாம் சுவர் விளம்பரமாக எழுதினார்கள். திருப்பரங்குன்றத்தில் மலை மீது இருக்கும் அவமான சின்னத்தை அகற்றுவோம் என்று சுவர் விளம்பரமாக திருப்பரங்குன்றத்தில் எழுதி போட்டு இந்த கலவரத்தை அன்றைக்கே தொடங்க இவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து இங்கே இருந்த அரசுகள் அந்த நஞ்சை விதைக்க நினைத்தவர்களை அனுமதிக்கவே இல்லை. அந்த நேரம் தான் இந்த பிரச்சனை முதல் முறையாக கார்த்திகை தீபம் என்றால் அதை ஒட்டி ஒரு சிறிய பதட்டம் என்கிற அந்த ஒரு சில ஆண்டுகள் அது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பதட்டம் எல்லாம் அழிந்து போனது. வழக்கம் போல கல்வெட்டு ஆதாரங்களின்படி முருகன் கோவில் என்பது ஒரு குடைவரை. நீங்கள் கோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போவீங்க, கடைசியில் ஜேஷ்டா தேவி உள்ளிட்ட இந்த துர்கை இது எல்லாமே குடைவரையாக இருக்கும். கல்வெட்டு ஆதாரங்களின்படி அந்த குடைவரை இருக்கக்கூடிய கல்லின் சிரத்தில், அதாவது அந்த கல்லின் உச்சியில் தான் இந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது கல்வெட்டு ஆதாரங்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைக்கும் நிறைய கல்வெட்டு அறிஞர்கள் அந்த கல்வெட்டை பற்றிய அந்த விளக்கங்களை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ அந்த கல்வெட்டு என்பது மிக தெளிவாக செல்கிறது. அந்த கல்வெட்டும் இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதுதான் கல்வெட்டியலாக இங்கே இருக்கக்கூடிய ஆதாரம் என்பது. அப்போ இவர்கள் ஒன்றை ஒரு வேக்யூமில் ஒன்றை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவர்கள் ஒரு கதையை கொண்டு வந்து இது அந்த மனுதாரருடைய பிரேயர், அவர் போய் அங்கே ஏற்றணும்னு விரும்புகிறார், அவர் 10 பேரோட போய் ஏற்ற, இது ஒரு புதிய ட்ரெண்டை இவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனை எழுந்த பிறகு கோவில் நிர்வாகம் சரி இந்த இடத்தில் போடப்படுகிற தீபத்தை நாம் கொஞ்சம் பெரிதாக செய்ய வேண்டும் அப்படின்னு அது உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் ஒரு தீபம் எரிவதற்கான இடம் தான் அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த வழக்குகளுக்கு பின்னால் தான் அந்த இடத்தில் ஒரு பேரிகேடுகளை கட்டுவது, காவல்துறையினர் நிறுத்துவது, அல்லது கோவில் நிர்வாகம் போய் அந்த இடத்துல இந்த விளக்க போடுவது, மக்கள் பார்க்கும்படியான ஒரு விளக்காக அது மாறினதெல்லாம் சமீபத்தில் தான். இந்த பிரச்சனைக்கு பிறகு சரி அதில் நாம் எந்த குறையையும் வைத்து விடக்கூடாது என்பதற்காக HRNC டிபார்ட்மெண்ட் அதை ஒரு மிக முறையாக அந்த இடத்தில் 90 ஆண்டுகளாக செய்து வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளாக அது வழக்கத்தை விட நன்றாகவே செய்யப்பட்டு வருகிறது என்பதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். குணா, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.